அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களில் ஒருவர் உணவை உண்ணும்போது பிஸ்மில்லாஹ் என்று கூறட்டும். ஆரம்பத்தில் கூற மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்று கூறட்டும். பொருள்: ஆரம்பத்திற்காகவும் இறுதிக்காகவும் அல்லாஹ்வின் பெயரை கூறுகிறேன். உணவு உண்டு முடித்தவர் தம் விரல்களை சூப்புமாறும் தட்டை வலித்து உண்ணுமாறும் உத்தரவிட்டார்கள். மேலும் உணவின் எந்த பகுதியில் பரக்கத் உள்ளது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உங்களில் எவரும் இடது கையால் குடிக்கவோ சாப்பிடவோ வேண்டாம், ஏனெனில் சைத்தான் தான் இடது கையால் குடிக்கிறான், சாப்பிடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாமின் மகனால் வயிற்றை விட மோசமான பாத்திரத்தை நிரப்ப முடியாது, ஏனெனில் அவர் முதுகை நேராக சில கவலங்கள் போதுமானது. அப்படியேனும் வயிற்றின் மூன்றில் ஒரு பகுதியை உணவுக்கும், மூன்றில் ஒரு பகுதியை பானத்திற்கும், மூன்றில் ஒரு பகுதியை காற்றுக்கும் விட்டுவிடட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எளிமையான வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் கோதுமை உணவை 3 நாட்களுக்கு வயிறு நிரம்ப உண்டதில்லை. அவர்கள் ஒருபோதும் பெரிய வட்டில் உண்பதில்லை, மேஜையில் அமர்ந்து உண்டதில்லை, மிருதுவான ரொட்டியை உண்டதில்லை. மனிதர்களே, பூமியில் உள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் நல்லவற்றையும் உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 168. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.